நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா போண்டா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மசாலா போண்டா செம்ம டேஸ்ட்டாக வெரி ஈஸியாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம் வாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம மசாலா போண்டாவுக்கு ஒரு 1/2 கிலோ கிழங்கு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா, அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம். சரிங்களா, ஆயிலும் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கொஞ்சம் போல் கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கொஞ்சம் போல் சோம்பு போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு வெங்காயம் வெட்டி வச்சதை இதோட சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் ஒரு சில்வர் கலருக்கு வரட்டும். இது கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம இஞ்சி கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். இது 3ஐயும் இதோட சேர்த்துக்கிறோம். இந்த ஆயிலே நல்லா வதக்கும். ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள் போட்டுங்க. இதையும் இந்த ஆயிலோட நல்லா கலந்துங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுங்க. இதையும் நல்லா இதோட நல்லா வதக்கிங்க. பிசைஞ்சு வச்சுக்கிற 1/2 கிலோ கிழங்க இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா, தேவையான உப்பு போட்டுங்க. சரிங்களா, நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். அதே மாதிரி மசாலா செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ தான் நம்ம இது உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி எண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா அப்படி மசிச்சு விட்டு இந்த மசாலாலாம் சேர்கிற மாதிரி எடுத்துங்க. சரிங்களா, லோ ஃப்ளேமில் வச்சுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாம், கீழே அடி பிடிக்கும். சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதோட என்ன பண்ணுறோம்னா, மல்லித்தலை போட்டுக்கிறோம். சரிங்களா, மேலே மல்லித்தலையை போட்டு இந்த சூட்டோட நல்லா பரட்டி விடுங்க. அப்படியே மசிச்சு விடுங்க. ஒரு பிளேட்டில் அழகாக அப்படியே போண்டா மாதிரி உருட்டி வச்சுட்டு அப்புறம் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். சரிங்களா, போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். பாட்டில் மசாலா ஆறட்டும், நம்ம போண்டா பிடிச்சி எடுத்துக்கிறோம். பரட்டி விடுங்க, சீக்கிரம் ஆறிடும். சரிங்களா, ஒரு 300 கிராமு கடலை மாவு எடுத்துக்கிறோம். சரிங்களா, 300 கிராமு கடலை மாவு, ஒரு 100 கிராமு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். 100 கிராமு அரிசி மாவு சேர்த்துங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு தான், கொஞ்சம் போல் மிளகாத்தூள் போட்டுங்க. கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுங்க, பேக்கிங் சோடா. கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுங்க. சரிங்களா, தேவையான சால்ட், கொஞ்சமாக சால்ட்டு போட்டுங்க, போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி எடுத்துக்கிறோம். சரிங்களா, இந்த மாவை நல்லா கலக்கிங்க. கட்டி பதமாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கலக்கிங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். சரிங்களா, ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. சரிங்களா, ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு பிளேட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மசாலா ஆறிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, சின்ன சின்னதாக அப்படியே போண்டா மாதிரி உருட்டி வச்சிடும். சரிங்களா, அழகாக ஒரு அளவாக கரெக்டாக எடுத்துங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். சரிங்களா, இந்த மாதிரி அழகாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறோம். சரிங்களா, ஒரே அளவாக எடுத்துங்க இதே மாதிரி. சரிங்களா, இப்போ நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்படி மசாலாவை நல்லா போண்டா பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம கடலை மாவில் தொட்டு போடுறப்போ ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும், டக்கு டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா, இப்போ வாங்க ஆயில் சூடு பண்ணிக்கும். இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்க போகிறேன். சரிங்களா, ஆயிலை ஊற்றிக்கிறோம். நல்லா ஒரு 1 லிட்டரு ஊற்றிங்க. சரிங்களா, போதும். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கோம். மசாலா எடுத்துக்கிட்டோம். இப்படி நல்லா டிக் பண்ணிவிட்டு மாவை வலிச்சிட்டு அப்படியே மெல்லமாக போடுங்க. போடுறப்போ அழகாக மாவை வலிச்சிட்டு போடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டீ கடையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே லைட்டாக கரட்டி விடுங்க. சரிங்களா, அப்படியே உருட்டிக்கிட்டே இருங்க. நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணிங்க. நான் போட்ட மாதிரியே மசாலா தான் மெயின். மசாலா போண்டாவுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். சரிங்களா,
இப்போ போண்டா நல்லா வெந்துடுச்சு, நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி இந்த கலர்லேயே எடுத்துங்க. இப்போ கருக விட்டுறாதீங்க. சரிங்களா? இதை நான் எடுத்துக்கிறேன். அப்படியே கையில் எண்ணெய் பற்றாமல் போடுங்க. சரிங்களா? 2 ட்ரிப்பு போட்டு எடுத்துக்கிறோம். அப்படியே நல்லா வேகட்டும். சூப்பராக நல்லா பாதி வந்துடுச்சு. எப்படி இருக்குதுங்களா? மாவு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுங்க. 10 நிமிஷம் ஊறினது மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு ஒரு ஈவனாக வெந்து வரும். சூப்பராக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு டக்குன்னு நம்ம வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடலாம். போண்டாவை நீங்கள் பிரட்டி விட்றப்ப மேலே வந்து ஆயில் தெரிச்சிடக்கூடாது. இந்த போண்டாவும் எடுத்துக்கணும். சரிங்களா? ரொம்பவும் கலர் மாறிடக்கூடாது. சரிங்களா? அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா போண்டா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்கு பாருங்க, ஆவி பறக்குது. இந்த மழைக்கு அதுக்கும் சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்குங்க. டீக்கு இந்த மசாலா போண்டாவுக்கும் வேறு லெவலு. இதே மாதிரி இந்த மசாலா போண்டாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், உங்கள் சேகர்.